பத்திரகாளி தாயே காப்பாத்தம்மா. செல்வா வா 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 போ. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. சீக்கிரம் புறப்படலாம். போலாம். ஒரு நிமிஷம். நம்ம கச்சேரிக்கு அந்த பார்ட்டியும் கூப்பிடலாம் இல்ல? என்ன பேச்சு பேசுற சொல்ல? அவங்க கச்சேரிக்கு நம்மள வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? அதானே. இந்த பாருப்பா, அவங்க கச்சேரியை பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஆர்வம் இருந்தனால போனோம். அதே மாதிரி நம்ம கச்சேரியை பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருந்தா வரட்டுமே. நம்ம ஏன் கூப்பிடணும்? அவங்க நம்மள கூப்பிடாத போது நம்ம மட்டும் கூப்பிட்டா நம்ம சைடு வீக். நம்மள இலக்கரமா நினைச்சிருவாங்க. கிளம்பு. கிளம்பு. மறந்துட்டேன். கருப்பு கோட் மறந்துட்டேன். கருப்பு கோட். இதான் நீங்க பார்த்த லட்சணம். தோபி துணியை உள்ள கொண்டு வச்சப்போ நீங்க யாரா பாத்தீங்களா? ஆமா நான் பார்த்தனே. லுங்கி பனியன் அதெல்லாம் இங்க தான் இருக்கு. ஆனா கோட் மட்டும் அங்க தான் இருக்கும். நகரு. கருப்பு கோட்டை பார்த்ததே இல்லையே. அபிராமி என் கருப்பு கோட் இங்க எங்கயாவது வந்திருக்கான்னு பாரு. கட்னு பொண்டாட்டி மாதிரி பேசுறான். கருப்பு கோட்டா? ஆமா, இன்னைக்கு 8:30 மணிக்கு கச்சேரி. தோபி கிட்ட துணி எல்லாம் கொடுத்துருந்தோம். 8:30 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கணும், வரணும். யாரு? டோபிதான். டோபியா கச்சேரி பண்ண போற? இல்ல, நான் தான் பண்ண போறேன். 8:30 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கணும், 7:30 மணிக்கே வாடான்னு. அவனை இன்னும் காணும். 8:30 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கணும் இல்ல, எல்லாரும் வந்துருவாங்கல்ல. போஸ்டர் வேற பெருசா அடிச்சு விட்டுருக்காங்க. டோபியை காணவில்லைன்னா? இல்ல, எங்க கச்சேரி 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு. கோட் கிடைச்சிருச்சு. எந்த கோட்டு? நீ தான் கோட்டு கிடைச்சிருச்சா? போலாம். சரி வரேன். கச்சேரி 8:30 மணிக்கு. ஏன் தம்பி எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டியா? ஐயோ, நீங்க கண்டிப்பா. நீங்க எல்லாரும் வரணும்னு தானே 8:30 மணின்னு இல்லாத கோட்டை இருக்குன்னு இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கா. என்ன தம்பி இது? மனசை திறந்து சொல்ல வேண்டியதானே. 1000 தான் மனசா இருந்தாலும் நாங்கெல்லாம் கச்சேரிக்கு வராம இருப்போமா? கண்டிப்பா வரோம். ஐயோ, அது போதுங்க. ஹார்மோனியா நாங்கெல்லாம் கச்சேரிக்கு வரோம். சந்தோஷம். அபிராமி நீ வீட்டை பாத்துக்க. ஐயோ, அது எப்படி? அபிராமி மட்டும் தனியா? இல்ல, பாட்டி துணைக்கு இருப்பாளே. ஆமா. தம்பி, அபிராமி வருவா. ரொம்ப நன்றிங்க. அவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. 5 கட்ட சுதில எல்லாம் பாடுறாங்க. ஐயோ ஆரம்பிச்சாரு. ஐயோ வாங்க தம்பி வாங்க. ரொம்ப பிரமாதமா அண்ணீங்க. ஆண்டவன் புண்ணியத்துல தீர்காயுசா நல்லா இருக்கணும். ஒரு நாள் கச்சேரியில ஊர் ஜனங்களை எல்லாம் உன் பக்கம் இழுத்துட்டியப்பா. அருமையான பாட்டு, அதுக்கேத்த ஆட்டம், எல்லாரும் அசைத்து விட்டீங்களே. உட்காரு. ஹார்மோனியம் ஹரிதாஸ் என்னமா வாசியா நீ? எல்லாம் கடவுளோட கிருபை. நீ இங்க இருக்க வேண்டியவனே இல்ல. ஏன் ஊர் போய் சொல்றியா? வெளிநாட்டுல இருக்கணும். ஏயா, ஒரு நல்ல திறமைசாலி இந்தியாவில இருக்கக்கூடாது. உடனே டிக்கெட் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிட வேண்டியது. தம்பி சண்முகம், அந்த திசிரத்துல எப்படி மிஸ்ரத்தை கலந்த? அதானே கலந்த. ஆமா, ஏன் கலந்திய? எனக்கு தெரியவே இல்லையே. அடப்பாவி, தெரியாமலே இந்த போடு போடுறானே. தெரிஞ்சா பாட்டி உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஏன் தெரியாது? ஒரு நாள் மிளகு ரசமும் முருங்காய் குழம்பு வச்சு எங்க வீட்டுக்காருக்கு போட்டேன். அன்னைக்கு ஓடி போனவர் தான், அப்புறம் திரும்பியே வரல. மீனு ஸ்பீக்கிங். நல்ல பிஞ்சி கத்திரிக்காயை குழம்பு மேலே போட்டு நெத்திலி கருவாடே சைடுல கூட்டா வச்சு பெருத்த தக்காளியே பொடி பொடியா கட் பண்ணி சுக்கா மட்டன் வறுவலே கொதிக்க விட்டு. படுபாவி எப்ப பார்த்தாலும் அசைவம் தானா? நாங்க வீர சைவம்டா. ஒரு தடவை கோழி முட்டை போட்டத எங்க வீட்டுக்காரர் உத்து பாத்துட்டாருன்னு ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டேன். அப்படின்னா ஓ மோக்கலே போயிருவான். அபிராமி, நேத்து ஆட்டத்துக்கு வந்த போல் இருக்கு. வந்தேனே. பார்த்தவங்க எல்லாம் என் ஆட்டத்தை ரொம்ப பாராட்டினாங்க. கேட்டிருப்பியே? கேட்டுட்டு தானே இருந்தேன். பிடிக்கலையா? எது? அவங்க பாராட்டினதா? அட, என் ஆட்டம் பிடிக்கலையான்னு தான் கேட்டேன். எப்படி சொன்னா பிடிக்கும்? உண்மையை சொன்னா பிடிக்கும். உண்மை சொல்லட்டுமா? சொல்லு. எனக்கு ரொம்ப 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 பசிக்குது. சண்முகம், ஹரிதாஸ், கோழி முட்டை போட்டதை பார்த்ததுக்கு கட்டின புருஷனை ஒதுக்கிட்டாலே இந்த கிழவி. எவ்வளவு கொழுப்பு! குறைச்சிருவோம். வெஜிடபிள் சூப் ரெடி. சூடான சூப்பு, கரம் சூப்பு. ஸ்டாப். என்ன பாட்டிக்கு நீங்க எடுத்துங்க, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். சாப்பிடுங்க. ஸ்டாப். என்ன போடட்டுமா? அட பாவி, இன்னும் போடலையா? போட்டு துளடா. டேய், டம்ளர் மட்டும் ஆட்டு. நீயே ஆடுற. மீன் துள்றதுனால கூட சேர்ந்து நானும் துள்றேன். மீனு. ஸ்பீக்கிங். சூப். சர்ன்னு உரியணும். ஓகே. இவன் ஏன்டா தரையில போட்ட மீன் மாதிரி குதிக்கிறான்? தெரிஞ்சு போச்சா? பாட்டி, சூப் சாப்பிட்டீங்களா? அதுல என்னமோ முதக்குதே. அது ஒண்ணும் இல்ல, கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காய்? என்ன கத்திரிக்காய்? அதான் வலுவலுன்னு இருக்கு. அப்படியா? அப்படிங்க. எப்படி இருக்கு சூப்பு? கத்திரிக்காய் சூப்புல போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இப்பவும் பார்க்கலையே. இதுல போட்டுருக்கேன். போட்டது கத்திரிக்காய் இல்லையே. என்ன அது? மீன். மீனா?
அடேங்க அப்பா, இப்படி பாராட்டுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவினே நமஹ, ஓம் பினாகின்னே நமஹ. மாசம் பிரதோஷ காலத்துல இந்த கோவிலுக்கு தம்பதியா வந்து தரிசனம் பண்றவாளுக்கு பார்வதி பரமேஸ்வரனோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். தம்பதி எல்லாம் வரிசையா வாங்க. கங்கே ஜெய்வினே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு வாகர்த்தா விவதம் கர்த்தா பாகத்த பிரதிபக்தகே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஸ்ரீர்வச்சஸ்வவாயுஷ்யபாரோ ஜமாபீதாச்சோபபானம் நகீயதே. கங்கை கொண்ட சோழபுரம் ஊர் பேர் மாதிரியே இந்த கோவில் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? ஆமாமா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னால ராஜேந்திர சோழன் கட்டினது இன்னும் எப்படி இருக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க இப்ப இல்ல, மரஞ்செடி கொடி கூட இல்ல. ஆனா மனுஷன் பண்ண சாதனை மட்டும் காலத்தையும் தாண்டி இப்பவும் இருக்கு. ஆமாமா, அந்த மாதிரி நாட்டியத்துல நீயும் நிறைய சாதனை பண்ணணும். நிச்சயமா. ஆனா உன் மனசுலதான் இப்ப காதல் வந்துருச்சே, அது உன்னை எதுவுமே சாதிக்க விடாது. எனக்கு தெரியும் நீயும் செல்வமும் பழகிறது. ஆனா உங்க காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்ன அப்படி பாக்குற? நான் ஒன்னும் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலடா, உண்மையைத்தான் சொல்றேன். நீ காதலிக்கிற செல்வம் கிராமத்து கலைஞ, ரொம்ப நல்லவன். ஆனா ஏழையா இருக்கானே, நம்ம அந்தஸ்துக்கு ஒத்து வராதுன்னு உங்க அப்பா ஏத்துக்க மாட்டாருமா. அவர் உன்னை பத்தி மனசுல 1000 கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. தம் பொண்ணோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. நீ பாட்டுக்கு போய் செல்வத்தை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவர் முன்னால நின்னேன்னா ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறமும் செல்வத்தை பார்க்கணும் நீ நினைச்சேன்னா அப்புறம் இஷ்டம். அபிராமி, நீ வரேன்னு சொன்னதால் தானே கோயில்ல காத்து. எப்படியோப்பா கச்சேரியை சாக்கு வச்சு கன்னியாத்தா கோயில போய் பார்க்க போறோம். பார்த்து வாங்கப்பா, இந்த ஏரியால நிறைய தண்ணி பாம்பு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏண்டா, அந்த கன்னியாத்தா கோயிலுக்கு படகுல தான் போகணுமா? தேவையில்லை, ஆத்துல தண்ணி வத்தின உடனே இதே வழியா நடந்தும் போகலாம். இரு. ஆமா, நீங்க வர்ற? நானும் படகு தான். வேண்டாண்டா ராசா, அநியாயமா 10 உசுறு ஒரே நேரத்துல பலியாறதுக்கு நீ காரணமாயிராது. அப்ப நான் வரக்கூடாதுங்கிறியா? நீ வந்து ஒன்னும் ஆக போறதில்ல. கைய கட்டிக்கிட்டு கரையில இருந்து பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. படகுல வந்து கால் வச்சேன்னு வச்சுக்க, 10 பாடி எங்கிட்டு போனே தெரியாது. போடா கஞ்சிக்கு சேர்த்தவனே, சாவு இப்படிதான் வரணும் இல்ல, எப்படி வேணாலும் வரும்டா. என்னதான் காரு ஏரோப்ளேன்ல போனாலும் அந்த படகுல போற சுகமே தனிதான்டா. நீங்க எப்ப படகுல போனீங்க? நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படகுல போய் தானே படிச்சேன். ஏன் அதுக்கு மேல தண்ணியில படகு மூழ்கிடுச்சா? இல்ல, பெரிய வெள்ளம் வந்து பள்ளிக்கூடமே தண்ணியில மூழ்கிடுச்சு. ஓ, அதான் அதுக்கு மேல படிக்கிறியோ? ஏய், ஏன்டா படிக்கலைங்கிற? படிக்கலையே, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், அது போதும். ஏய் அபிராமி, என்ன நீ என்கிட்ட பேசாமலே போற? இல்லையே, நான் எல்லாரோட பேசிட்டு தானே வரேன். பழகிறமாய் பழகிட்ட இப்ப வேணும்னே நீ விலகி போற, எனக்கு தெரியாதா? உனக்காக கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தேன், நீ வரல. உன்னை தேடி வீட்டுக்கு வந்தா நீ முகத்தை திருவிட்டு போயிட்ட. என்னாச்சு உனக்கு? செல்வம், நீங்க அனாவசியமா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்களை அலட்சியப்படுத்தணும்? உங்களுக்கும் எனக்கு என்ன விரோதமா?
விரோதம் இல்லம்மா, காதல். காதலா? எனக்கு சிரிப்பு தான் வருது. எதை வச்சு நமக்குள்ள காதல்னு முடிவு பண்ணீங்க? நீ என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசல. கோயில்ல தம்பதிகளா வந்து நின்னப்போ நீ என் பக்கத்துல வந்து நிக்கல, அப்போ மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்ததுல்ல? இல்ல இல்ல, உங்களுக்கு நிஜமாவே எதுவும் ஆயிடுச்சு. ஒரு ஊருக்கு கோயில்ல ஆடுறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல சிரிச்சு சிரிச்சு பேசணும், 4 கோயிலுக்கு போனோம், ஒரே இடத்துல சாப்பிட்டோம். இதெல்லாம் வச்சு காதல்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அபிராமி, விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, போது என்ன கிண்டல் பண்ணது. என்ன நீங்க இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி சொல்ற? இன்னும் நம்ம பழகினதை காதல்னே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ எப்படி பேசுற அபிராமி? கால்ல கட்டின சலங்கிய கச்சேரி முடிஞ்சதும் கழட்டி வச்சிடற மாதிரி இல்ல நம்ம காதல். நிரந்தரம். அது உனக்கும் தெரியும்ல. மத்தவங்க கூட நம்ம பழகினதெல்லாம் அன்பு. ஆனா நீயும் நானும் பழகினது காதல் அபிராமி. செல்வம், நீங்க ஒரு நல்ல கலைஞன். அதான் உங்களுக்கு இவ்வளவு அற்புதமா கற்பனை வருது. நீங்க 1000 முறை ஆணித்தரமா சொன்னாலும் நமக்குள்ள இருக்கிறது காதல்னு என்னால சத்தியமா ஒத்துக்க முடியாது. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. படகுக்கார, இந்த படகுல வர வருமானம் உமக்கு கட்டுப்படி ஆகுதா? எங்கெங்க கட்டுப்படி ஆகுது? ஊருக்குள்ள சொந்தமா 3 பஸ் ஓடுது. அதுல வர வருமானத்துல தாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இத பாருங்க, அதான் கன்னியாத்தா கோயில். ஏன் இப்படி ஆத்துக்கு நடுவுல கட்டி வச்சிருக்காங்க? அம்மா, ஒரு இள வயசு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சாங்க. அவங்க 2 பேரும் வெவ்வேறு ஊருக்காரங்க. இவங்க காதல அந்த 2 ஊருக்காரங்களும் ஏத்துக்கல. இவங்களை வெற்றத்துக்காக கச்சை தூக்கிட்டு வந்தாங்க. என்னடா அது, ஒன்னாதான் வாழ முடியல, ஒன்னாவே செத்துடலான்னு சொல்லி இந்த ஆத்துல விழுந்து செத்துட்டாங்க. அந்த கன்னி பொண்ணு நினைவாத்தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யாரோ இந்த கோயிலை கட்டினாங்க. நல்லா இருக்கு. இதே மாதிரி கதை இன்னொன்னு சொல்லுங்க. அம்மா, இது கதை இல்லம்மா, உண்மையா நடந்தது. என்னால நம்ப முடியாது. காதலுக்காக ஆத்துல குதிச்சாங்களாம், கோயில் கட்டினாங்களாம். இனிமே காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு தங்கச்சி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு காதலிக்கணும். அக்கா ஒத்து வரலன்னா தங்கச்சி காதலிக்கலாம்ல. செல்வா, செல்வா, டே, நாங்க எல்லாம் உன் மேல உசிரியே வச்சிருக்கோம். ஏன்டா அப்படி அத நினைச்சு பாத்தியாடா? உள்ள பின்ன ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? எதுக்காக இப்படி தண்ணில குதிச்சீங்க? நான் ஏதோ விளையாட்டா பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள இப்படி. நல்ல வேளை இவங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்க. உங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எங்களால ஏன் அவசரப்பட்டீங்க? இத பாரு, தைரியமாயிருமா. அத அவங்கள காப்பாத்திட்டாங்க. செல்வத்துக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லாயிடும். வா வாமா. ஏய் செல்வம், நீ அந்த பொண்ணு மேல வச்சிருக்க காதலை காட்டுறதுக்கு தான் ஆத்துல விழுந்துங்கிறது தெரியும்பா. ஆனா உன் காதல்ல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு காட்டுறதுக்கு இந்த காவேரி ஆத்துல தான் குடிக்கணுமா? ஏன்டா அப்படி உசுரோட விளையாடுற? ஓ உசுறு போயிடுச்சுன்னா உங்க அப்பா உசுறு போயிடுமேடா, அதை மறந்துட்டியாடா? என்ன மன்னிச்சிடுங்கடா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பாசத்தை நான் மறந்துட்டேன், நம்ம அப்பாவையும் நான் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. டேய், செல்வத்தை கவனிச்சிங்களா? காலையில இருந்து கலகலப்பாவே இல்லாம எதையோ பறி கொடுத்த மாதிரியே படுத்திருக்கான். ஏன்டா, அந்த பொண்ணு அபிராமி நல்லா தானே பழகிட்டு இருந்தா, ஏன் திடீர்னு மாறிட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. டேய், நிலாவுல மனுஷன் இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிட்டான், கடலுக்கு கீழே பாலம் போடலாம்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஒரு பொம்பளை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இதுவரைக்கும் எவனாச்சும் கண்டுபிடிச்சிருக்கானடா? தம்பி, உங்க யாருக்காவது நாகராஜ் வீடு தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? அபிராமியும் அவ அம்மாவையும் விருந்துக்குன்னு கூட்டு போனாங்க, இன்னும் அவங்க வரவே இல்லை. அதான் புது ஊரு, புது மனுஷங்க, பொம்பளையில தனியா அனுப்பலாமா? கூட நீங்க போயிருக்கலாம்ல? இல்ல, வண்டியில இடம் இல்ல, போய் அனுப்புறேன்னா இது வரைக்கும் அனுப்பவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு பயமா இருக்கு. அம்மா, எல்லாமே உங்க அப்பாவும் தாத்தாவும் வேட்டையாடின மிருகங்களாவே இருக்கே.
நீங்க எதுவும் வேட்டையாடலையா? நமக்கு இந்த காட்டு மிருகங்களாம் வேட்டையாட பிடிக்காது. நம்ம வேட்டையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே தான் என் வேட்டை. அவங்க வேட்டையாடினதெல்லாம் பொம்மையாக இருக்குது. நான் வேட்டையாடினதெல்லாம் தவ அந்த ஃபோட்டோவாக இருக்குது. எனக்கு இந்த காட்டு எருமைங்களாம் பிடிக்காது. கலைமான்கள் தான் பிடிக்கும். என்ன அந்த ஒரு ஃபோட்டோ காலியாக இருக்கேன்னு பார்க்குறியா? அது நம்ம அபிராமிக்கு அபிராமி விடுடா அவளை. ஐயோ அபிராமி, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என்னை விட்டுடு. செல்வம், வாடா. செல்வம் எங்க எழுதி போற? டேய், நீ பண்ண காரியத்துக்கு உன்னை 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு அவமானப்படுத்தினா உனக்கு புத்தி வரும். வாடா. 4 செவத்துக்குள்ள நான் பண்ண தப்புக்கு 4 செவத்துக்குள்ள வச்சு நான் அடி உத. ஆனா தயவு செய்து பப்ளிக்கை வச்சு என்ன கேவலப்படுத்திடாத. ஊருக்குள்ள தர்மகத்தை நல்ல பேர் இருக்கியா? வேலைக்காரன் முன்னாடி என்ன அவமானப்படுத்த சொல்றத கேளு. நல்லா ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு செல்வம் சுயரூபம் தெரியட்டும். வாடா. வெளிய வாடா. செல்வம், என்ன பத்தி உனக்கு தெரியாது. தெரியண்டா. பாருங்கயா உங்க தர்மகர்த்தாவோட யோகிதிய. என்னாச்சு செல்வம்? என்னாச்சு? கலைய மதிச்சு கச்சேரி கூப்பிடுறான்னு நினைச்சா கச்சேரிக்கு வந்த பொண்ணுங்களை கட்டில் கூப்பிடுறான் இவன். கச்சேரிக்கு வர பொம்பளைங்களா அவளை கேவலமாடா கொன்னுடுறேன். ஏய், நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா? நீ பெரிய மனுஷனா? புறா. டேய், நீ சாகர வரைக்கும் இதை நினைச்சு துடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏய், என்னடா முறைக்கிற? அடடா அவனை. கொண்டு போய் எல்லாத்தையும் வண்டியில் வைடா. கிருஷ்ணா, இங்க வா. இந்தா வண்டியில வை. சரி. 2 கோஷ்டி ஒன்று சேர்ந்துருச்சு. 2 மனசும் ஒன்று சேரணும். வரேன் தம்பி. வாமா போலாம். என் பொண்ணோட மானத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நீயும் நானும் பழகின பழக்கம் வெறும் பொழுதுபோக்கா இருக்க முடியாது. உன் கண்ணே அதை சொல்லுது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. பேசுறதுக்கு அனுமதிச்சிங்க, செய்யறதுக்கு அனுமதிங்க. சண்முகம் இரு, நான் வரேன். நான் வந்து உதவி பண்றேன். பார்ட்டியை கருவிலாம் பத்திரமா வை. அவங்க எல்லாம் போட்டோம். நீங்க வாங்க நம்ம ஊருக்கு. ஊர்ல சுத்தி பார்த்துட்டு கோவில சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. இசை விழா நல்ல கச்சேரி எல்லாம் நடக்கும். வாங்க.
என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு அம்மாவா இவ காதலை புரிஞ்சுக்கிட்டேன். செல்வத்தோட நல்ல மனசையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க 2 பேர் காதலுக்கு சம்மதமும் கொடுத்துட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன? இவங்க அப்பாவுக்கு கூட தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு நினைக்கும் போது ஊர் நெருங்க ரொம்ப பயமா இருக்குண்ணே. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சிறு வயசுலேருந்து நான் தானே உன்னை குளிக்க வைக்கிறேன். இப்போ என்ன திடீர்னு எனக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டியா? உட்கார்றா. என்ன கண்ணு, யாரா அந்த பொண்ணு? பொண்ணா? டேய், ஒரு வாலிப பையன் வாலியில தண்ணி இல்லாமல் குளிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த வர்ற மகனே, நீயாவது தண்ணி இல்லாத வாலியில் குளிக்கிற. அந்த காலத்தில் நான் கிணறே இல்லாமல் குளிச்சுவேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம், அந்த ஊத்துக்குழியில் இந்த பொய்க்கால் குதிரை ஆடுவாள ராசாத்தி அவளா? இல்லப்பா. அல்ல வேலை தப்பிச்சிடமான. அவளுக்கு பல்லு நீண்டு கிடக்கு. வேற யாரு? இந்த சூலூர் ஒயிலாட்டக்காரி சண்முக சுந்தரியா? இல்லப்பா. அதானே, அவ ரொம்ப ஒல்லி குச்சியா இருப்பாள. வேற யாரு? இந்த சோமனூர் கரகாட்டக்காரி கனக அவளா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. அவளும் இல்லையா? அப்போ மனசுல காதல் இல்ல. நான் தான் பொழப்பத்தவ தப்பா புரிஞ்சுட்டேன். சரி விட, நான் வேலை பார்க்கறேன். அப்பா அப்பா அப்பா. இப்ப யாருன்னு சொல்லுப்பா. போட போட போட. வா வா. யாரா அந்த பொண்ணு? பேரு அபிராமி. திருச்சி சிவசங்கரமூர்த்தியோட பொண்ணு. அடச்சி, அந்த ஆட்டக்காரனா? ஆட்டக்காரனா? அவங்க அப்பா ஆட்டக்கார பையன் தானா? அப்பா என்னப்பா, எவ்வளவு பெரிய இடம் அவங்க. என்ன பெரிய இடம்? ஏன்னா டவுனுக்குள்ள 5 கிரவுண்ட்ல வீடு கட்டிட்டு அவ பெரிய இடமா? 15 ஏக்கர் அவள மலையடி வரத்துல இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கேன். நான் பெரியவனா அவன் பெரியவனா? என்னை விட அவன் எந்த விதத்துல பெரியவன்? இது பாரு, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அதை விட முக்கியம், அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? ஆளை விடு, நான் போய் பொண்ணை கேட்கறேன். சம்மதம் சொல்லிச்சுன்னா பொண்ணை கூட்டு வந்துடுறேன். நான்ப்பா. டேய், நீ காதல் பண்றதோட நிறுத்திக்க. கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன். அப்பா. ஐயோ, கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறத வாய் தர உளறிட்டேன். நீங்க போய் என்ன பேச போறீங்க? நான் கொப்பட்ட என்ன வேணா பேசுவேன். என்ன வர அதிக பிரச்சனை பேசுறேன். வாய்க்குள்ள ஜாஸ்தி இருக்கு உனக்கு. நான் அப்பவே சொன்னேங்க. கொழுப்பு ஜாஸ்தி இல்லைங்க, உங்க அப்பாவுக்கு காதல் கிதல் பிடிக்காதுன்னு சொன்னா கேட்டாதானே? ஏமா நீ கூட சொல்லிட்டு வேண்டாம். குருவே, நீங்க கோவப்படக்கூடாது. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. நாங்க இவங்கிட்ட பேசி காதலை கட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுறோம். அப்பா கொஞ்சம் எப்படி வா. செல்வம், நீ மனசை தளர விடாத. ஏண்டா, அப்பாவே கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி பொண்ணு பார்க்க போறாரு. நீங்க என்னடா குறுக்க வந்து கெடுக்க பாக்குறீங்களா? போடா. என்ன சொல்லவே இல்ல.